ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறது. ஸோ ஒரு வழியாக நம்ம இயர் எண்டு க்ளோசிங் நேற்று முடித்தாச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தருணமாக இருந்துச்சு இது. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் பரவாயில்ல பிஸ்னஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் காரணம் உங்களுடைய உழைப்பு தான். ஸோ நீங்கள் உழைச்சிருக்கீங்க, அதுக்கான பலனை நாங்களாம் அடைஞ்சிருக்கோம். உங்கள் டவுன்லைன் உழைச்சிருக்காங்க, அதுக்கான பலன் நீங்கள்லாம் அடைஞ்சிருக்கீங்க. அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ண அனைத்து லீடர்ஸ்க்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நல்ல ஒரு தருணம். நீங்கள் எல்லாம் இல்லைன்னா நாங்களாம் ஜெயிக்க முடியாது. உங்கள் டவுன்லைன் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஒருத்தருடைய உழைப்பு இருக்கும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. ஒரு ஃபேக்ட்ரி கட்டி ரன் பண்ணுறாங்கன்னா கூட அந்த ஃபேக்ட்ரி ஓனருடைய உழைப்பு அந்த ஃபேக்ட்ரி கட்டியிருக்காரு. உங்களுடைய உழைப்பு, அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் உழைப்பு தான் அந்த கம்பெனியை மேலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் அமையும். அது மாதிரி தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட், நம்மளுடைய டவுன்லைன்ஸ். ஸோ அவங்களுடைய உழைப்பால் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்திருக்கோம். அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன்னா, நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான். எனக்கு ஆம்பூர் டிஎல்எஸ்பிக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நமக்கு பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர், டைமண்ட் டைரக்டர் அண்டு க்ரௌன் டைரக்டர், யூசிடி, டிசிடி, டியூசிடி இவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் எனக்கு நல்ல பிஸ்னஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதற்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள். நல்ல ஒரு வார்த்தைகள் இல்லை. அதனால் என்றைக்குமே நம்ம நன்றி மறக்கக்கூடாது. நமக்கு யார் எது செஞ்சாலும் சரி. ஸோ அந்த நன்றியுடைய அர்த்தமாக தான் இந்த நான் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜன் சார் பற்றி பேசுவோம். அவர் பார்த்திங்கன்னா இந்த வயதிலும் நமக்காக ஆயிராது உழைச்சி கொண்டிருக்கிற ஒரு நல்ல லீடர்னு சொல்லலாம். நான் ஒரு டாப் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய மென்டர்னு சொல்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவர் எனக்கு சிஎன்டி மீட்டிங் மாதம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆம்பூர் டிஎல்எஸ்சில் இப்போ சிஎன்டி மீட்டிங் எடுத்து கொடுத்து அடுத்தடுத்து டீமை டெவலப் பண்ணுறதுக்கு அவரான முயற்சிகள் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்மவும் வந்து அதுக்கான எஃபெக்ட் கொஞ்சம் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணால் நம்மளோட லைஃபை மாறும். அது மட்டும் இல்லை, இந்த வயதிலும் அவர் ஓடி ஓடி அக்ரி ப்ராடக்ட் பற்றியெல்லாம் அங்கங்கே பேசி ஒரு மீட்டிங்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதே தெரியாமல் இருக்கும். அவர் ஓடிட்டுருக்கார். அவருடைய ஒவ்வொரு உழைப்புலேயும் நமக்கு ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஒரு பர்சன்டேஜாவது நமக்கு ஒரு இன்கம் கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்குன்றதை நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரோடு பயணித்து ஒவ்வொரு சிஎன்டி மீட்டிங்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சாய்கண்ணா சார் அண்டு பிரபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்களாம் வந்து அவருக்கு பக்கபலமாக இருந்து நம்ம டெவலப் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ராஜன் சாருக்கு ஒரு அணில் போல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, வேர் ஹவுஸ்லேருந்து நம்ம சரியான நேரத்தில் ப்ராடக்ட் வந்தால் தான் நம்ம இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வேர் ஹவுஸ்லேருந்து எனக்கு சரியான நேரத்தில் ப்ராடக்ட் அனுப்பி வைக்கிற ரெச்சர் சாருக்கு அந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எதாவது டவுட்டுன்னா, நான் நைட்டு 11 o'clock கூட ஃபோன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ஃபோன் பண்ணாலும் எடுத்து எனக்கு பதில் கொடுக்குறேன் லோகேஷ் சார் அண்ட் சந்திரசேகர் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எந்த டவுட் சொன்னாலும் என்ன மேடம் இந்த நேரத்தில் கூப்பிட்றீங்க அப்படின்லாம் சொல்லாமல் எடுத்து இப்போ என்ன மேடம் சந்தேகம்னு கேட்டுட்டு எனக்கு ஆன்சர் பண்ணி என்னை சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு இருக்கிற இவங்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ட்ரைனிங் பார்க்க போனால் நமக்கு அசோக் சுந்தரராஜன் சார் ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாமே எனக்கு அக்ரி ட்ரைனிங் எடுத்து கொடுத்துருக்காரு, ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுத்து கொடுத்துருக்காரு ஆம்பூர் டிஎல்எஸ்சியில். அந்த அளவுக்கு சப்ளிமெண்ட்டும் அக்ரி ப்ராடக்ட் கொஞ்சம் சேல் ஆவதற்கு அவருடைய உழைப்பு இங்கே இருக்குது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் மேலே நம்மளை வழி நடத்தி நம்மளையும் சம்பாதிக்க வைக்கணும். எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தர் உழைச்சி இன்னொருத்தர் வருமானம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் நமக்கே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய கௌதம் பாடி சார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அவர் இருக்கவே தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு டீம் உருவாகிருக்கு. அவருக்கு கீழே இருக்க நம்ம சித்தா சிங் சார், அவர் போட்ட ஒரு விதை தான் இன்றைக்கி விருட்சமாக வந்து நிற்கிது. இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு டீமில் நானும் பயணிக்கிறது நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து கண்டிப்பாக பயணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்களையும் ஆம்பூர் டிஎல்எஸ்பி செய்ய கடமைப்பட்டிருக்கு. நிறைய லீடர்ஸாக இங்கே மாறணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் நான் சார்கிட்டலாம் கேட்டு வாங்கி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் டெவலப் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையும் மாறும், எல்லோருடைய வாழ்க்கையும் மாறும். கண்டிப்பாக இந்த இயர் எண்ட் க்ளோசிங்கில் எனக்கு உதவி செய்த அனைத்து லீடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 5% இருக்கிறவங்க கூட எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கம்பெனி கொடுக்கக்கூடிய அனைத்து பிளானையும் வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். மாதம் மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய ரீபர்ச்சேஸாக இருக்கட்டும், நியூ ஜாயினிங் ஆஃபராக இருக்கட்டும், நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு என்னால் முடிந்த சப்போர்ட்டை நான் பண்ண தயாராக இருக்கேன். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. என்னால் முடியுமானாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த இயர் எண்ட் க்ளோசிங் முடிவதற்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆம்பூர் டிஎல்எஸ்பி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.